வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே மர்மமான காட்ட பத்தியும் அங்க ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். நம்ம கற்பனைக்கே எட்டாத எத்தனையோ உண்மைகள் இயற்கையில ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அதுல ஒன்னதான் இன்னைக்கு நாம வெளிக்கொண்டு வர போறோம். இந்த கதையோட ஆரம்பமே இந்த ஒரு வதந்தி தான். அதாவது அந்த காட்டுல சில விலங்குகள் ராத்திரியில தானாவே ஒளிரும்னு சொல்றாங்க. என்னது? விலங்குகள் தானா ஒளிருதா? இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அடித்தளமா அமையப் போகுது. சரி, வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். இந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு கார்த்திக்னு ஒரு விஞ்ஞானி அந்த காட்டுக்குள்ள போறாரு. ஆனா விஞ்ஞானி கார்த்திகேட் பொறுத்தவரையில இது வெறும் கட்டுக்கதையா தெரியல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு அறிவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கணும்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. அந்த நம்பிக்கையோட தனியாவே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே முதல் அதிசயம் நடக்குது. ஒரு நரிய பாக்குறாரு. ஆனா அதோட கண்கள் சும்மா சாதாரண கண்கள் மாதிரி இல்ல. இருட்டுல நீல நிறத்துல பளபளன்னு ஜொலிக்குது. ஆஹா, இதுதான் கார்த்திக் தேடி வந்த ரகசியத்தோட முதல் துப்பு. கார்த்திக் உடனே அந்த நரிய பின்தொடர்ந்து காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போறாரு. அப்போதான் அந்த காடு தன்னோட உண்மையான ஒரு மாயாஜால முகத்தை அவருக்கு காட்ட ஆரம்பிக்குது. அப்போ கார்த்திக் பாக்குற காட்சி அடேங்கப்பா, நம்பவே முடியாத ஒண்ணு. தவளைங்கெல்லாம் பச்சை நிறத்திலையும் அந்த நரி தொடர்ந்து நீல நிறத்திலையும் அங்கிருந்த கணக்கில் அடங்காத பூச்சிகள்லாம் மஞ்ச நிறத்திலையும் ஜொலிக்குது. சுத்தி பார்த்தா அந்த இடமே ஒரு மாயாஜால உலக மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த அதிசயமான காட்சியோட பிரமிப்புல இருந்து அவரு வெளியே வர்றதுக்குள்ள நிலைமை தலைகீடா மாறுது. அந்த சந்தோஷம் அப்படியே பயமா உருவெடுக்குது. கண்ணை இமைக்கிற நேரத்துல அந்த காட்டுல இருந்த எல்லா விளக்கையும் யாரோ அணைச்ச மாதிரி ஒளிரக்கூடிய எல்லா உயிரினங்களும் தன்னோட ஒளிய நிறுத்திக்குது. சுத்தி முத்தி பார்த்தா ஒரே கும்மிருட்டு. கார்த்திக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த கும்மிருட்டுக்குள்ள காதையே கிழிக்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தம். டொம்முக்குன்னு ஒரு ராட்சச மரம் முறிஞ்சு அவர் பக்கத்திலே வந்து விழுது. கார்த்திக் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. இந்த இருட்டுல அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் அவரை முழுசா ஆட்கொள்ளுது. விழுந்த மரத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும்போது கார்த்திக் ஒரு வித்தியாசமான விஷயத்த உணர்றாரு. அவரால சரியா மூச்சு விட முடியல. அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை இழந்து பலவீனமாகிற மாதிரி ஒரு ஃபீல். இது வெறும் பயத்தினால வரலைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி, கார்த்திக் அனுபவிச்ச இந்த மர்மமான நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். மாயாஜால மாதிரி தோணுனாலும் எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் விளக்கம் கண்டிப்பா இருக்கும். முதல்ல அந்த விலங்குகள்லாம் எப்படிப்பா ஒளிர்ந்தது? இந்த நிகழ்வுக்கு பேர்தான் பயோலூமினசென்ஸ். அதாவது சில உயிரினங்கள் தன்னோட உடம்புக்குள்ளேயே சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா ஒளிய உருவாக்குற ஒரு திறன்தான் இது. நம்ம மின்மினி பூச்சி இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, லூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனோட வினை புரியும் போது அதோட விளைவா ஆற்றல் ஒளியா வெளிப்படுது. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒளி உருமாகிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, விலங்குகள் ஏன் ஒளிந்ததுன்னு காரணம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா கார்த்திக்குக்கு ஏன் மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு? காட்டுலே ஆக்சிஜனுக்கு பஞ்சம்? என்ன சொல்றீங்க? இதுக்கான பதில்தான் அடுத்த மர்மம். இதுதான் அந்த ரகசியத்தோட சாவி. பகல் நேரத்துல மரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமா ஆக்சிஜனை வெளியிடும், இது நமக்கு தெரியும். ஆனா ராத்திரியில அதுங்களும் நம்மள மாதிரி சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கும். ரொம்ப அடர்த்தியான காட்டுப்பகுதிகள்ல ராத்திரி நேரத்துல ஆக்சிஜனோட அளவு பயங்கரமா குறைய வாய்ப்பிருக்கு. கார்த்திக் மாட்டிக்கிட்டதும் சரியா அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான். கடைசியா ஒரு கேள்வி, அந்த நரி ஏன் கார்த்திக்கிற்கு உதவி செஞ்ச மாதிரி இருந்துச்சு? இதுக்கு பதில் விலங்குகளோட உள்ளுணர்வு தான். விலங்குகளுக்கு தன்னோட சுற்றுப்புறத்தை பத்தி ஒரு அபாரமான அறிவு இருக்கு. ஆக்சிஜன் குறையிற அந்த ஆபத்தான இடத்த அந்த நரி ஈஸியா உணர்ந்துகிடுச்சு. அதனால காத்து அதிகமா இருக்கிற குளம் மாதிரி ஒரு இடத்த நோக்கி ஓடி இருக்கு. அதை தன்னை காப்பாத்திக்க தான் ஓடுச்சு. ஆனா அதை பின்தொடர்ந்து போனதால கார்த்திக்கும் காப்பாற்றப்பட்டாரு. பாத்தீங்களா, இந்த பயணம் வெறும் ஒரு மர்மத்தை மட்டும் விடுவிக்கல, நமக்கு இயற்கை சொல்ற சில முக்கியமான பாடங்களையும் கத்துக் கொடுத்திருக்கு. இந்த அனுபவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, இயற்கை தான் பிரச்சனையை உருவாக்குச்சு, ஆனா அதே இயற்கை தான் குழங்குற ரூபத்துல தீர்வையும் வச்சிருந்தது. 2வது, விலங்குகளோட உள்ளுணர்வும் சரி அறிவும் சரி நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. 3வது, அறிவியற் கண்ணோட்டத்தோட பார்த்தா உலகத்துல மர்மங்கள்னே எதுவும் கிடையாதுங்க. இன்னும் விடை தெரியாத புதிர்கள் மட்டும்தான் இருக்கு. கார்த்திக் இப்போ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு.
ஆனா இது மாதிரி இன்னும் எத்தனை ரகசியங்களை இயற்கை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். நாம தேட ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆச்சரியம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.